ஆமா இது கால் இடம் பத்தாது. டச் பின் மாதிரி யூஸ் பண்ணாங்க. சீட் பெல்ட் பாருங்க. பரவாயில்ல போடுங்க. செம்ம டயர்டா இருக்கேன். நீ மட்டும் ஜாலியா தூங்குனியா? தூங்கினேன், ஆனால் எனக்கு ஃபுல்லாலாம் தூங்கல, கண்ணு வலிக்குது. சரி போய் போடு. நீ வந்து தூங்கு. இப்படியே தூங்க விட்டுருவோம். ஆமாம், அதுக்கப்புறமா எல்லாருக்கும் நம்ம தான் தூங்கணும். செருப்பு கூட போகணும். குட் மார்னிங். கிச்சனில் வந்து காலையில் நான் தொல்லைப்பட்டிருக்கா இல்லைம்மா? இப்போ யார் ஃப்ளவர் பூரி சாப்பிட போகிறது? சாருக்காக ஃப்ளவர் பூரி காலையில். சாரி, பூரி இல்லை, என்னது சப்பாத்தி. எடுத்து போடுறீங்களா? அம்மா போடணுமா? அம்மா பிடிச்சிக்க பிளேட்டு இங்கே பிடிக்கும். இங்கே தூரம் இங்கே கூட அம்மா பிடிச்சிக்கிறேன். இப்போ போடு. அப்படி இல்லை, இப்படி வச்சுக்கோ. தள்ளி. ரெடி? சூப்பர். சூப்பராக பண்ணுறானே பட்டுக்குட்டி. இது யார் ஃபுல்லாக சாப்பிட்றீங்களா? கை கை சூடு. சூப்பரா காமிக்கலாமா? ரவர் சப்பாத்தி. சாப்பிட்றியா? அது எடுத்துக்கலாம், அப்புறமா எடுக்கலாம். அப்புறமா அம்மா எடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பண்ணி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரெஸ் பண்ணி டர்ன் பண்ணு. அவ்வளோதான், விட்டுறோம். இல்லைடா சொல்லுவாங்க. ட்ரெஸ் பண்ணியா? அவ்வளோதான். ட்ரெஸ் பண்ணியா? எடுக்க வேணாம், அம்மா எடுத்துரு. நீங்க எடுத்து நான் கொலாப்ஸ் பண்ணிடுறேடா. அவ்வளோதான், அதுதான் சாப்பிட போற நீ. அம்மா பண்ணி தரேன், போதும். நீ போ, ஹால் போ. அம்மா பண்ணி நான் எடுத்து தரேன். நீ சொல்ல நீ ஹால் போங்க, நான் உனக்கு வந்து நான் பண்ணி தரேன். பிளேட்ல வச்சு எடுத்து தரேன். புரியுங்களா? அப்படி பிரஸ் பண்ணி எடுக்க முடியாது. இந்த ஆதிக்குட்டி எடுத்து வரேன். எதையாவது ஒன்று பண்றான். கேள்வி கேட்கல. சின்னதா இந்த மாதிரி எடுத்துட்டு வாங்க. இருக்கு பாரு. கிச்சன்லயே இருக்கு. தள்ளி கொஞ்சம் தூசா இருக்கு, மேல படுத்துப்போம். சொல்லப்பட்டுமா? கே நிக்காத. பாத்ரூம் டோர் தொடை. அப்படிதான் தொடை. போதும். ஃபேஸ் காட்டு. குட் பாய். மாஸ்க் போட்டு தான் துடைக்கணும். ஓகே, எல்லாம் டஸ்ட் எல்லாம் உள்ள போயிடும். ஹேண்டில் தொடங்க. ஹேண்டில் தொடங்க. இங்கெல்லாம் ஒரே டர்ட்டி. ஆமா, டர்ட்டியா இருக்கு. அது வேற ஏதாவது போட்டு துடைக்கணும். எங்கடா இருக்கு அது? ஹேண்டில் தொடங்கம்மா. ஹேண்டில் தொடங்க.
குட். இந்த சைடெல்லாம் துடைக்கணும். இங்கே பாருங்க, அம்மா பாருங்க, இந்த சைடெல்லாம் துடைக்கணும். இது அந்த இது அதெல்லாம் துடைக்கணும். ஹேண்டில் துடைச்சிட்டல, ஏன்னா நான் ஆல்ரெடி துடைச்சிட்டேன், நான் சும்மா துடைக்கிறேன். குட் பாய், குட் பாய். அப்புறம் அம்மாவோட வாட்ரூப்பை துடைச்சிருங்க. அம்மாவோட வாட்ரூப்பை துடைச்சிருங்க. குட் குட் குட். டாடியோடது, டாடியோடது. விழுந்தடிச்செல்லாம் துடைக்கிறீங்க. தேங்க்யூ டி செல்லம், சூப்பராக துடைக்கிறீங்க டி செல்லம். க்ளீனாக இருக்கு. குட் குட் குட். ஃபுல்லாக துடைச்சிருவீங்களா? தேங்க்யூ. ஏதாவது பேசுங்க, கதை சொல்லுங்க. ஒரு வீட்ல தொடச்சிக்கிட்டே சொல்லு. ஒரு வீட்ல ஒரு காக்கா இருந்ததா. அப்படிதான் காக்கா ஒரு தண்ணி குடிக்க போனதா. காக்கா வச்சுட்டே இருந்ததா. அப்புறம் வந்து என்னாச்சா, கல்லு போட்டு மேல வந்ததா. எதுல கல்லு போட்டுது? தண்ணியில கல்லு போட்டாடா. ஒரு மாவு போட்டு ஒரு ஐட்டம் பண்ணி வந்துடா தண்ணி. உனக்கு தண்ணி வேணுமா குடிக்க? கொஞ்சம் தள்ளிப்போ. இருடா, அம்மா மேல தொடச்சிடும், அப்புறமா நீ துடைக்கிறியா? ஏன்னா மேல இருந்து திருப்பி கீழே வரும். ஆமா, மேல தொடச்சிடு, அப்புறமா நீ கீழே துடையிடப்பட்டு. சொல்றது கேக்குதா? அவ்வளோ தள்ளி போ, உண்மையிலே வச்சிருக்கோம். ஒரு வழியா க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன். இது க்ளீன் பண்ணாமல் பார்த்தா கொடுமையாக இருக்குது. இது வேறு இந்த கலராக இருக்கா, ஸோ சீக்கிரமாகவே டஸ்ட்டு உட்காந்துருது. இந்த இந்த ஷேப்பாக இருக்கே, இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. பார்க்கும் போதெல்லாம் துடைக்கணும்னு நினைப்பேன், ஆனால் வந்து டைமே இருக்காது. கோவமாக வரும் எனக்கே என் மேலே, என்ன இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு. பாருங்கள், அப்போ கூட போல் எவ்வளோ நேரம் ஊற வச்சேன். திருப்பி ஒரு வாட்டி ஊற வச்சு துடைக்கணும். யாருக்கெல்லாம் வீடு க்ளீன் பண்ண பிடிக்காதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து பிடிக்கும். க்ளீனாக இருக்கும் போது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபீலே வேறு லெவலாக இருக்கும். க்ளீனாக வீடு க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே உட்காரும்போது சூப்பராக இருக்கும். அந்த ஃபீலிங் வந்து வேறு லெவல். அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத ஃபீலிங். அப்படி க்ளீனாக வச்சுக்கணுன்னா நம்ம தான் பண்ணணும். என்னடா மாஸ்க் போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க, ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. அப்புறமா 2 நாள் உடம்பு சரியாமல் போயிடும். அதனால் மாஸ்க் போட்டு பண்ணிட்டுருக்கேன். சண்டேவும் க்ளீனிங் ஆகிடுச்சு. க்ளீன் ஆகிடுச்சு. அப்பா பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு. இப்போ இதை வந்து இந்த திங்ஸ் எல்லாம் இப்போ நான் க்ளீன் பண்ணி அடக்கணும். இது மேலே திருப்பி நாளைக்கே டஸ்ட் வந்து உட்காரும். டெய்லி டஸ்ட் வரும், நம்ம டெய்லி துடைக்கணும்.
ஒரு வெள்ளை துணியாக எடுத்துட்டோம்னா கறி துணியாக ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு டஸ்ட்டு. சரி அம்மாக்கு இதை எடுத்து கொடுங்களா? ஆதியா அந்த சின்ன இது எடுத்தா அதை எடுத்து கொடுமா. ஃபேன் அதுதான் ஃபேனோடது கொடு. நான் தொடக்கும் போது கீழே வந்துருச்சு. மாட்டு போற அப்ப தெரியுங்க. அடே ஹலோ. என்னம்மா பண்ற காலைல இருந்து? நீ தான் இருமிக்கிட்டே இருக்கல, ரூமுக்கு வந்தாலே தும்புற. அதனால சரி க்ளீன் பண்ணலான்னு பண்ணா அவ்வளோ லூஸ் இருக்கு. மாஸ்க் எங்க? மாஸ்க் அது அறந்துருச்சு அந்த ஒரு சைடு. தண்ணி குடிக்கலான்னு இப்படி எடுத்தனா பட்டுன்னு அறந்துருச்சு. வேற இருக்கா? ஆல்ரெடி 2 மாஸ்க் போட்டு காலி பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே என்கிட்ட இங்கே வந்து பாரு, இதனால தான் நீ தும்பிக்கிட்டே இருக்க. உங்க பேர் எவ்வளோ, அதனால தான் நீ தும்பிக்கிட்டே இருந்த. என்ன தெரிகிறது? கொடுமையா இருக்குவா. இங்க பாரு எவ்வளோ எவ்வளோ இருக்கு பாரு. இந்த லைட்டிங்க்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இங்க க்ளீன் பண்றேன். மஸ்டா இருக்குப்பா. இங்க பாரு. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல. வித்துக்கலான்றியா? மினிமலிஸ்ட் ஹோமா மாத்திடலாம். நல்லா தான் இருக்கும். தேவைப்படும் போது நீ இருப்பியப்பா. இந்த பக்கம் சரி, இந்த கேப்குள்ள எப்படி போனேன்? இந்த கேப் எந்த கேப்ல? இந்த கேப்ல. இதுலயா? இதுல வரல, நான் இந்த கேப்ல வந்தேன். இந்த கேப்பா? அங்க கேப்பே தெரியலையப்பா. காமி. சரி, இந்த கேப்ல வர ட்ரை பண்ணு. நீ க்ளீன் பண்ணிட்டு வர காமி. எல்லாரும் என்ன தெரியுமா கேக்குறாங்க? என்னோட வந்து எப்படி நீங்க இவ்வளவு ஒல்லியா மெயின்டைன் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு காரணம் நீதான் சொல்லலாம். நீதான் என்ன ஒர்க் அவுட் பண்ண வைக்கிற. அப்படிலாம் இல்லை, நான் ஜங்க் ஃபுட்ஸே வாங்கி தரேன். ஜங்க் ஃபுட்டே வாங்கி தரேன். அதனால அப்படி இருக்கா. ஆனால் நான் நல்லா சாப்பிடுவேன். சாப்பிட்டாலும் நீ ஒர்க் அவுட் பண்ணிடுவ. அப்படிலாம் இல்லை, நான் குண்டாக தான் இருக்கேன். நிறைய பேருக்கு தெரியாது. வருஷம் கணக்காக எடுத்து க்ளீன் பண்ணாம இருந்தா இப்படிதான் ஆகும். எல்லா சண்டேவும் இப்படியே போகுது. சண்டே நான் அம்மா வீட்டுல தானே இருந்தேன். அங்கேயும் போய் சும்மா இருப்பேன். அப்ப என்ன சொன்னாரு, அம்மா என்னால க்ளீன் பண்ண முடியலம்மா மாடியில அப்படின்னாரு. சரிப்பா நான் க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு க்ளீன் பண்ணி, அதனால ஒரு வாரம் படுத்துட்டேன். இப்போ இதை க்ளீன் பண்ணி என்ன போதும். ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்றியா? அந்த க்ளீன் பண்ற டப் இருக்குல்ல, அதுல தண்ணி போட்டு தண்ணி ஊற்றி பாதி ஃபில் பண்ணி அதில் வந்து லிக்விட் ஊற்றி எடுத்து வரியா ப்ளீஸ்? நான் இங்கே க்ளீன் ஏன்னா அது வந்து பண்ண அழுக்காயிடும். சரி பண்றேன். அதே ஏய் டி-ஷர்ட் கூடுறா. சரி இப்படி வா. ஓகே, எங்கடா இருக்க? ஏய் இப்படியே தர முடியுமா? என்ன மாதிரி எவனா மங்கியா தான் இருக்கான். போடு. இத வாஷ் பண்ணிரவா இல்ல தொடச்சு மட்டும்? வாஷ் பண்ணலாம். அத வேணாம் மாதிரிமா. ஓய் ஆல்ரெடி உடைஞ்சுட்டாங்க இருக்கு. இது உடைஞ்சிச்சா? ஆமா, வீர விட்டுதா. அம்மா ஒரு நிமிஷம் ஸ்டைல்ல காமிக்கிறீங்க. என்ன டர்ட்டி பண்ணி வச்சிருக்கா? உள்ளோட பாடுங்க. பிச்சு பிச்சு தானே எனக்கு மேலே இருக்குன்னா கீழே இருக்கு. ஹலோ சார், சார் எப்படா இருக்கும்? கடுக்கு கடுக்கு லைக் அண்ட் பாப்கார்ன் லைக் ஓவர். சரி பாய் பாய், நாளைக்கு படம். பல்ப் அதுக்கு அப்புறம் தான் மாட்டணுமா?
சீக்கிரம் இதுக்குதான் நீ எங்க அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் விட்டுறல. எதுவும் பேச மாட்டாங்க. என்னம்மா நீங்க பேசுங்கம்மா. டேய் பெட் என்னடா ஆகும்? சீக்கிரம் மாத்துங்க. எங்கடா டேய் நீ எங்கடா மங்கி மாதிரி ஏறிட்டு இருக்க? மங்கி ஆதிதேவ் கேர்ஃபுல்லா இருங்க ப்ளீஸ். அதோ கேர்ஃபுல் வா. அப்பா நாட் குட். டான்ஸ் ப்ளீஸ். சரி உன்னோட கேட் எடுத்துட்டு போயிட்டு டைனிங் டேபிள் மேல வைங்க. அம்மா க்ளீன் பண்ணிட்டு எடுத்து தரேன். இந்த இருக்கு பாரு. இந்த கேட் எடுத்துட்டு போய் அங்க வைங்க. அது கீழே வச்சிரு. அம்மா அது. ஐயோ ஓகே அது கேட் மட்டும் எடுத்துட்டு போங்க. குட் குட். பார்த்து பார்த்து கீழே பார்த்து நடக்கணும் எப்பவுமே. கேர்ஃபுல்லா பார்த்து போங்க. எங்க இந்த பக்கம் உள்ள வா பாப்போம். ஏன் வர மாட்டேன்? வந்துட்டேன் பத்தியா? தொடச்சிட்டேன். நீ இது இப்ப தள்ள வேண்டியதுதானே? ஓகே. இது வாஷ் மிஷின்ல போடுங்களா? இது வாஷ் கரை நான் பார்க்கல. வாஷிங் மிஷின் போடலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல. சரி அப்படியே கையிலே போட்டுலாம். அவைய முடிச்சிட்டியா? ஓரளவுக்கு முடிச்சிருக்கேன். நைட்டு உனக்கு தும்மல் வரலன்னா உனக்கு டஸ்டால தான் பிரச்சனை. வந்துச்சுன்னா வேற ஏதோ பிரச்சனை. மொத்தத்தில் நான் தான் பிரச்சனை. அவ்வளோதான். இது அது குட்டி, இது அமலா, இது நான். ஆனால் இந்த கன்றாவே ஹேர் ஸ்டைல் எந்த கிடையாது. இது வந்து என்ன ஹேர் ஸ்டைல் தெரியுதா? நல்லா பாரு. பின்னாடி யூடியூப் அப்படியே வச்சிருக்கா. இன்னும் பின்னே பண்ண முடிச்சிட்டேன். அப்புறம் திருப்பி துவைச்சிட்டு இருக்கேன். லாஸ்டா கண்ணாடி மட்டும் துடைச்சா முடிஞ்சிருச்சு. அப்படிதான் சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னும் செய்வேன். ஃபைன். அதான் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. குளிச்சாச்சு. இப்போ போய் நான் மட்டும்தான் சாப்பிட்றேன். எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு ஈவினிங்கோட கண்டினியூ பண்ணுறதுக்காக. ஓகே. சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை. உங்களுக்குலாம் ஒரு ஹேக் சொல்லித்தரேன். என்னென்னா நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி கர்ட்டனில் இருக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டோன்னா உடஞ்சி போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் நம்ம வந்து இதை கழட்டி மாட்டுறதுலாம் நமக்கு ரொம்ப கஷ்டம். அதனால நீங்கள் ஒரு ஷூ லேஸோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து ஃபுல்லாக கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சிங்கன்னா இதுக்கும் ஒன்றாகாது, நமக்கும் வேலை கம்மி. ஸோ இந்த ஹேக் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நாளைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இப்போவே இட்லிக்கு ஊற வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ வாங்க ஊற வச்சுருவோம். இது வந்து நான் அரிசி கூட போடுறேன். இந்த வாஷ் பண்ணிட்டேன் 3 டைம்ஸ். இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இந்த வாஷ் பண்ண தண்ணியெல்லாம் வந்து நான் இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து ஈவினிங்காக செடிக்கு ஊற்றிடுவேன். இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இந்த வாஷ் பண்ண தண்ணி வந்து ஈவினிங் வரைக்கும் வச்சுட்டு ஈவினிங்காக வந்து செடிக்கு ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும், செடி நல்லா வளரும். ஸோ இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம்.
ஒரு 2 hours ஊறினா போதும். சூப்பராக வந்து இட்லிக்கு மாவு அரைச்சிடலாம். போடணும், இதையும் அதில் போட்டலாம். மாவு போட்டுட்டு மாவு வந்து இட்லிக்கு மாவு வந்து அரைக்க போட்டுட்டு வந்திருக்கேன். மேலே போய் துணி எடுத்துட்டு வரணும். சரி என் பின்னாடியே வந்து இருக்காரு. இங்கே வராங்க டாடி. அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ரெசிபி வேறு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அந்த ரெசிபி வந்து சமையல் வித் அமலான்ற சேனலில் வரும். அது இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது. நான் லிங்க் ரெண்டுமே நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் வேணும்னா. அப்புறம் ரொம்ப வேலை இருக்குது. அப்புறமா வந்து துணி எடுத்துக்கலாம். பாய். மாவுலாம் அரைச்சி முடிச்சுட்டு பார்க்குறேன். உளுந்து போட்டு அரைச்சி எடுக்கிறேன். அடுத்தது அரிசி அரையணும். அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 2 பீஸ் கேஸ்டரோட விதை, ஆமணக்கு விதை 2 போட்டு அரைச்சிங்கன்னா துணி ஊற்றும் போது ஒட்டாமல் வரும். சூப்பராக இருக்கும். அது எப்படி இருக்கும் காமிக்கலாம். அது வரேன். இது ஒரு 2 பீஸ் போட்டால் சூப்பராக இருக்கும், ஒட்டாமல். இப்போ இந்த செடிக்கெலாம் இதை ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றினா சூப்பராக. இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா செடியில் வந்து ஒன்று காய்ச்சிருச்சு. நான் வந்து விதைக்கு விட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது எனக்கு இந்த செடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது க்ரீன் சில்லி. காமிக்க முடியும். இவ்வளோ நீட் இருக்குது. இது ஒரு வேறு வெரைட்டின்னு நினைக்கிறேன், நீளமாக இருக்க மாதிரி. ஸோ சூப்பராக இருக்குது. அவனுக்கு தெரியாதனால தான் அது இருக்குது, இல்லைன்னா அது பிச்சு எரிஞ்சிருப்பான்.